நம்ம நினைக்கிறது உண்டு. மற்றவங்களுக்கு முன்பாக என்னை வெட்கப்படுத்த விடாதீங்க ஏசப்பா அப்படின்னு எப்பயுமே நம்மளுடைய ஜெபத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம ஒருவேளை வெட்கப்பட்டோம் அப்படின்னா அது யாரை வெட்கப்படுத்ததாக அர்த்தம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தேவனை வெட்கப்படுத்தினதாக அர்த்தம்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்பயுமே நமக்கு எப்படி ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு நல்லது செஞ்சால் இவங்க கிறிஸ்தவங்க அதனால் இவங்க நல்லது செய்கிறாங்கன்ற பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, ஏதாவது ஒரு தப்பு செய்ய போனோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்மளை சொல்கிறாங்க, நீங்களாம் கிறிஸ்தவங்களா, பைபிள் வாசிக்கிறவங்களா, வேதத்தையா தூக்கி சுமக்குறீங்க, என்ன வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்ற இந்த விஷயம் வந்துடுது. இப்படிலாம் நடந்துக்கிறீங்களே, நீங்களாம் பைபிள் வாசிக்கிறவங்களா அப்படின்ற கேள்வி வந்துடுது. அப்போ அந்த வெட்கம் மட்டும் நமக்கு என்ன செஞ்சிடவே கூடாது, வந்துடவே கூடாது. ஏன்னா நாம் வெட்கப்படும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறப்ப நம்மளும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கையில் வச்சுருக்கிற வேதத்தையும் அந்த வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் அவங்க நிந்திக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதன்படி நம்மளை திருத்தி கொள்ளணும். நம்ம வார்த்தையின்படி நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும் அதன்படி செய்வதற்கும் நம்மளே பழக்கி வச்சு கொள்ளணுன்றதை நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம். இன்றும் கூட ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த இடங்களின் சிறப்பு, அந்த இடங்கள் எப்படி சிறப்பு பெற்றதாக இருக்குது, அந்த பெயர் ஏன் அந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். இன்றும் கூட நம்ம ஒரு வேத வசனத்தின் மூலமாக அதை நம்ம பார்க்கலாம். இரண்டு சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அப்சலோமின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்சலோமின் அடையாளம், அதாவது ஒரு இடத்திற்கு கற்குவியலை ஏற்படுத்தி அந்த இடத்திற்கு அவங்க அந்த நேரத்தில் வச்ச பேர் அப்சலோமின் அடையாளம். யார் அந்த அப்சலோம்? நமக்கு நல்லா தெரியும் அப்சலோம்னா யாருன்னு. கிட்டத்தட்ட நமக்கு இந்த பைபிளில் உள்ள கதைகள்லாம் கொஞ்சம் தெரியும் இல்லையா, அதனால் இது நமக்கு தெரியும். அப்சலோம்னா யாருன்னா தாவீது ராஜாவுடைய மகன். சரிதானா? தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி, அவங்களுடைய சந்ததிகளை பற்றி வேதத்தில் நிறையா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த 2 சாமுவேல் பகுதியில் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 3 அதிகாரம், அது 13ஆம் அதிகாரத்தில் இருந்தே ஆரம்பிச்சிருது. 5 அதிகாரங்களும் அப்சலோமை பற்றி குறிப்புகள் இருக்குது. அப்சலோம்ன்றது ஒரு மகனாக இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்ற அந்த குறிப்புகள் அந்த 15ஆம் அதிகாரத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு புரியும்படியாகத்தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்சலோம் அப்படின்றவர் தன்னுடைய தாய்க்கு ஒரே மகனாக பிறக்கல, அவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, அவங்க பேர் தாமார். சரிங்களா? அந்த தாமார்ன்ற பொண்ணு ரொம்ப அழகா ரூபவதியாக இருக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கிறா. அந்த தாமார் மேலே ஒரு மகனுக்கு ஆசை விழுது. அந்த மகன் பேர் என்னன்னா அம்மோன். அவன் யாருன்னா அவனும் தாவீதுக்கு பிறந்த பிள்ளை தான். இங்கே ஒரு தவறு நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த அம்னோன் அப்படின்ற அந்த மனுஷன் தாவீதோட பிள்ளையாக இருந்த பொழுதிலும் தன் சகோதரியான தாமார் மேலே, அதாவது இன்னொரு தாய்க்கு பிறந்த அந்த சகோதரியான தாமார் மேலே ஆசை வைக்கிறாரு. அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறப்ப ஒரு சமயம் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வேலைக்காரன், அதாவது அவர் கூட இருப்பாங்களே அவரை கவனிச்சுக்கிறதுக்கு, அப்படி இருக்கிற அந்த யோனதா அப்படின்ற அவருடைய ஃப்ரெண்டு, அவருக்கு கிட்டத்தட்ட நண்பன் போல் இருக்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. தம்பி, நீ என்ன பண்ணு, உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போய் நீ கட்டில் படுத்துக்கோ, உன்னை பார்க்குறதுக்கு அப்பா வருவாங்க. தாவீது வர்றப்ப நீ என்ன சொல்லு, அப்பா எனக்கு உடம்பு முடியல, நீங்கள் என்ன செய்யுங்க, தாமாரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் பணியாரம் சுட்டு கொடுக்க சொல்லுங்கள், நான் அதை சாப்பிட்றப்ப எனக்கு சரியாயிரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறேன். உடனே தாவீதும் மகன் ஆசைப்படுறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தவர் நேராக போய் ஆள் அனுப்பி தாமாரை அங்கே வீட்டுக்கு போக சொல்கிறார். தாமாரும் எப்பயும் போல் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சகோதரன் இடத்திற்கு போகிறாங்க. போய் அங்கே பணியாரம் சுட்டு கொடுக்குறாங்க. சுட்டு கொடுக்குற பணியாரத்தை என்ன செய்கிறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரனுக்காக அதை கொடுக்குறாங்க. அப்போ அந்த சகோதரன் என்ன செய்யலை, அதை அக்செப்ட் பண்ணிக்கலை. உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. நீ என்ன பண்ணி அறை வீட்டில் அந்த பணியாரத்தை எனக்கு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு.
உடனே அறை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக போய் சாப்பிட போகிறப்ப தன்னுடைய தங்கையை என்ன செஞ்சிடறாரு, அவர் மானபங்கம் பண்ணிடுறாரு. இது அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவ எதிர்ப்பு தெரிவிக்கிறா. ஆனாலும் அங்கே என்ன செய்ய முடியல, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கணும், இதை கேள்விப்பட்ட உடனே வந்து அப்சலோமையும் அம்னோனையும் கூப்பிட்டுருந்துருக்கணும், தாமாரை கூப்பிட்டுருந்துருக்கணும், என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சிருந்துருக்கணும், நியாயம் சொல்லியிருந்திருக்கணும். அங்கே அவரும் கவனிக்கலை. இங்கே பிரச்சனை பெரிய விஷயமா மாறி போகுதுன்றதை பார்க்குறாரே தவிர அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுறாரு. கோவப்படுறாரே தவிர இதை எடுத்து அவர் கவனிக்கலை. தன் பிள்ளைகளை சரியாக விசாரிக்கலை. அவர் என்ன தவறு நடந்துச்சுன்னு தாவீது ராஜா சரியாக விசாரிக்கலை. என்ன நடந்துருது இதனால் அப்படின்னா, அப்சலோமுக்கும் அம்னோனுக்கும் ஒரு பெரிய பகையே உருவாயிருது. என் தங்கையை நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்றது அப்சலோம் மனசில் என்ன நின்றுது, பெரிய பகையாகவே நின்றுது. ஒரு சமயம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மயிர் கத்திரிக்கிற, அதாவது அந்த ஆடுகள் வளர்ப்பாங்க இல்லையா, அப்போ அவருடைய இடத்துல அவர் எப்பிராயிம் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிற நேரத்தில் தாவீது ராஜாவுக்கு அழைப்பு வைக்கிறார். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு, நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி. தாவீது ராஜா சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாது, நான் பிள்ளைங்களை வேணால் அனுப்பி வைக்கிறேன்னு இவர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக ராஜகுமாரர்களை, அதாவது தாவீதுக்கு பிறந்த மற்ற பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே அப்சலோம் வீட்டில் என்ன நடக்குது, விருந்து நடக்குது. விருந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்சலோம் முன்னமே வேலைக்காரன்ட்ட சொல்லி வைக்கிறாங்க, பேர் இப்போ எல்லோரும் வருவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அம்னோன்ட்ட என்ன செஞ்சிருந்தீங்க, என்னுடைய பகையை தீர்த்துரு, அவனை அடித்து கொன்றுங்க, இப்போ எனக்கு பிரச்சனை அவன் தான் அப்படின்னு சொல்லவும், சொன்ன மாதிரியே என்ன நடந்துருது, பிளான் பண்ண மாதிரியே அவங்க அடித்து கொண்டுடுறாங்க. இவங்க எல்லாரும் அடித்து கொண்டுட்டாங்கன்ற செய்தியை தாவீது ராஜாவுக்கு வர்றப்ப எப்படி வருதுன்னா, எல்லா ராஜபுத்திரர்களையும் கொண்டுட்டாங்கன்னு வருது. ஆனால் அப்படி நடக்கலை அப்படின்றத அவருடைய அதிகாரி வந்து சொல்கிறாரு. இல்லை இல்லை, உங்கள் 2 மகனில் ஒரு மகன் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி, இந்த பகை நிமித்தமாக தான் இறந்து போனார். அப்சலோம் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அங்கனக்குள்ளே இல்லாமல் தாவீது ராஜாவும் அந்த சம்பவத்தை 2 வருடங்களுக்கு தள்ளி வைக்கிறார். 2 வருடங்களாக ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஒன்றுமே நடக்காத மாதிரி சண்டை நடந்து ஒரு பிள்ளை இறந்தும் போயிடுச்சு, ஒரு பிள்ளை தவறியும் போயிடுச்சு, இவர் ஓடியும் போனார். ஆனால் 2 வருடங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. 2 வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கு அப்சலோம் அங்கே மறுபடியும் ஆள் அனுப்பி வைக்கிறாரு. ஒரு பெண்ணை என்ன செய்கிறாங்க, ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பெண் வந்து தாவீது ராஜாட்ட ஒரு புலம்புறா, இங்கே பாருங்க, எனக்கு 2 பொண்ணு பையங்க இருந்தாங்க, 2 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்ததில் அடித்து கொண்டுட்டான். ஒருத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரே சேர்ந்து எதிர்க்குது, ஊரே சேர்ந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்காக பார்க்குது. இது சரிதானா, நீங்களே பாருங்க அப்படின்னு தாவீது ராஜாட்ட வந்து அவர் புலம்புறாங்க அந்த அம்மா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நியாயம் செய்கிறேன், நீ கவலைப்படாத, அது யார் அந்த அவங்க, நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க தாவீது ராஜாட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு, அப்படித்தானே ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு, ஆனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்களே ஐயா, ஒரு பிள்ளை அங்கே போய் காட்டுக்குள்ளே இருக்கே, நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டுக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ராஜாவுக்கு புரிஞ்சு அப்சலோமுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறார். இப்போ அப்சலோம் இவர்கிட்ட வந்துட்டார். ஆனால் அப்சலோமுக்குள்ளே இருக்கிற பகை மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா தாவீது ராஜா தன் தங்கச்சிக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட செய்யலையேன்ற பகை அவருக்குள்ளே இருக்குது. அம்னோனை கொல்றப்ப கூட அவன் எதுன்னு கேட்கலையேன்ற ஒரு பகை உணர்வு அவருக்குள்ளே இருக்குது. இந்த பகை உணர்வு பெருசாக என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் போகுது, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே. அப்போ அப்பாட்ட வந்து ஆள் அனுப்புகிறான் மறுபடியும், நீ போய் எங்கள் அப்பாட்ட பேசு, உன்னை நம்பி தானே நான் வந்தேன், நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அதிகாரிகிட்ட போய் சொல்கிறான். அந்த அமைச்சர் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா, அப்சலோமும் இப்படி நீங்கள் விட்டுட்டீங்க, முகம் கூட பார்க்க மாட்டேன்றீங்களே அப்படின்னோடனே, சரி பிள்ளைய வர சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 2-3 வருடங்கள் கலந்துச்சு. இப்போ இப்படியே வருடங்கள் கழிந்து போனது தான் ஆனதை தவிர பகை உணர்வு மட்டும் மாறவே இல்லை. யாருக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்குமே பகை உணர்வு மாறலை.
இந்த பகை உணர்வு காரணமாக அப்சலோம் என்ன செய்கிறாருன்னா, தனக்கு தானே ஒரு படையை திரட்டுறாரு. அப்சலோம் ஒரு இடத்திற்கு போய் அங்கே சண்டை போட போனவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு படையை திரட்டிட்டு எங்கே வர்றாரு, மறுபடியும் தாவீது ராஜாட்ட சண்டை போட்டு தாவீது ராஜாவையே முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விதத்தில் வர்றாரு. இங்கே தாவீது ராஜாவுக்கு அது அறிவிக்கப்படுது. தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, மகனுக்கு எதிர்த்து நிற்க இஷ்டம் இல்லாமல் தான் கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அப்சலோம் இங்கே வர்றாரு, ராஜாவை தன் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. தாவீது ராஜா இல்லாத இடத்த தானே நிரப்புறாரு. சண்டை வழுக்குது. ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறப்ப அப்சலோம்கிட்ட தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய ஆசாரியனான ஊசியா அவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பி வைக்கிறார். ஊசாய் அப்படின்ற அந்த ஆசாரியனை அனுப்பி வைக்கிறார். நீ போய் என்ன பண்ணு, என் மகன் கூட இரு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சுருவோன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அகிதோபேல் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அவர் எடுத்து வேணாம், நம்ம சண்டை போட்டு தாவீதை காட்டுக்குள்ளே வச்சு கொன்றுவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, வந்து தாவீதை தாக்க வர்றப்ப தாவீதோட சேனைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாவீதை மட்டும் அங்கே வச்சுட்டு நாங்கள் போய் என்னன்னு சண்டை போட்டு போரில் வெற்றி பெற்று வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை உத்தரவு கேட்டு வந்தவங்க அந்த அகிதோப்புலையும் அவர் இறந்து போனார். இந்த சண்டையும் ஓயலை. கடைசியில் என்ன நடந்துருது அப்படின்னா, இவங்களுக்கு எதிராக வந்த அப்சலோமுக்கு முடி வந்து சுருள் முடி. அவர் வந்த கழுதை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு கருவாளி மரத்தில் கொண்டு போய் அப்சலோமை மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அவர் தொங்கிக்கிட்டு இருந்தார். இவர் அமைச்சர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப ஈஸியாக அவரை அடித்து கொண்டுட்டார். தன்னுடைய மகன் செத்து போனான்ற செய்தி மட்டும்தான் தாவீது ராஜாவுக்கு கிடைக்கப்பட்டது. அப்சலோம் போல ஒரு மகனை பெற்ற ஒரு தகப்பனுக்கு எங்கும் நிம்மதி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தகப்பன் எதை செய்ய மறந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அப்சலோமை கண்டிக்க மறந்தார். அவர்களுடைய சகோதரியான தாமாரை மறந்தார். தாமாருக்கு துரோகம் செய்த அம்னோனை மறந்தார். எல்லாரையும் மறந்து போனார். தாவீது ராஜாவை எங்கேயுமே குற்றம் சொல்கிறதாக வேதத்தில் இல்லவே இல்லை. நல்ல ராஜா அப்படின்னு தான், ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது ராஜாவின் வாழ்க்கையை ஏன் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர், இவ்வளோ விலாவரியாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தையும் படிக்கிறப்ப ஒரு பெரிய புஸ்தகத்தை படிக்கிறது போல இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ விலாவரியாக எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம் வாழ்க்கையில் நாம் அப்படி ஒரு தகப்பனாக மாத்திரம் இருந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம இருக்கிறோம், சரியான விதத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கேயும் நம்ம பிள்ளைகளுக்குள்ள பகை ஏற்பட்டிருக்கா, அவங்களுக்குள்ள குரோதம் இருக்கா, அவங்க சமாதானமாக இருக்கிறாங்களா அப்படின்ற பார்வையை நம்ம பார்க்காம இருக்கவே கூடாது. அவங்களுக்குள்ள சமாதானம் ரொம்ப முக்கியமான விஷயம். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. அன்பு மிகவும் பெரியது. அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அந்த தாவீது ராஜாவுடைய பிள்ளையை தான் மறந்து போனது போல நாம் இருந்துடக்கூடவே கூடாது. எங்கே அப்சலோம் மரித்தாரோ, எங்கே அவரை அடக்கம் செய்தாங்களோ அந்த இடத்துல தான் கற்குவையில் ஏற்படுத்தி இது அப்சலோமோட இடம்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்படி ஒரு இடம் நமக்கு வேண்டாம். தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோம், அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய அன்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை போதிக்கிறவர்களாக இருப்போம். முக்கியமாக நம் பிள்ளைகளுக்கு அந்த அன்பை கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா.